பார்த்துருப்பீங்க. நெப்போலியன், அந்த நெப்போலியன் யாருன்னா நீங்க வேற நெப்போலியன் நீங்க உடனே பழைய ஆக்ஷன் நெப்போலியன் அவன். அந்த நெப்போலியனுக்கு ஒரு மகன் அவனுக்கு திரும்ப அந்த பையன் இன்வெச்சு. பட் அவன் என்ன பண்ணா தெரியுமா, திஸ் லைஃப் ஃபுல்லி டெடிகேட்டட் டு திஸ். அவர் தான் ஃபுல்லா டெடிகேட்டட். ஒரு தேவனை அறியாதவனே தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கைய. சோ இது எதை நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். நான் எப்படி இம்மெச்சூர் பீப்புள்ஸ் நான் ஏற்றுக்கேன். நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவரே என்னையே உங்களுக்கு ஏற்றுக்கொள்வது எளிதானா? என்னை போல நீர் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டதோ அப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு? இன்னைக்கு உறவுகள்ல எங்க குழப்பம் வருது, எங்க பிரச்சனை வருது? ஒரே இடத்துல இவங்க நான் விரும்புற மாதிரி இல்லை, இவங்க நான் விரும்புற மாதிரி. கடைசி வரைக்கும் நீங்க தனியா தான் இருக்கீங்க. எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு போகும். அதுதான் கிறிஸ்தவம். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, இப்ப நான் எப்படி இருந்தேன் அப்படிதான் கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டாரு. என்ன கிறிஸ்து நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் என்னை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தக்க என்ன உருவாக்குனாரு. ஏசில நான் பூர்ணப்படுத்தி ஆண்டர் உள்ள கொண்டு வரல. சோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மந்தையில ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் கற்றுக் கொள்ளுல. அப்பதான் ஆண்டர் சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் இந்த சிறுவர்களை இந்த பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் மந்தையில ஏற்றுக்கொள்வது. நான்காவது அடுத்த பேச சொன்னாரு பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடம் உண்டாக்கினால் எவனோ அவனுடைய கழுத்தில். இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்குனா அவன் கழுத்துல எந்த கல்லை கட்டி தரையில் கொண்டு போயிட்டு சமுத்திரம் போட்டு. நாளை என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொன்னாரு, மாதிரியாக இருப்பது. எப்படி இருப்பது? என் வாழ்க்கை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளைக்கோ என்னை சேர்ந்த சிறு பிள்ளைகளுக்கு இடம் உண்டாக்குறதாகவே யாருக்குமே இடம் உண்டாக்குறது. பெற்றோர்கள் நல்லா கவனிங்க, என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் நான் தான். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க பிள்ளை நீங்க ஃபாலோ பண்ற முதல் மாடல் யாரு பிரதர் அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட வந்து கேட்கும்போது, உங்க பிள்ளை நான் ஃபாலோ பண்ற ரோல் மாடல் எங்க அப்பா தான், எங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பூரண அர்த்தம் இருக்கு. மாறாக நிறைய பேரு பாவம், நிறைய பிள்ளைங்க எங்க அப்பா அம்மாவாலதான் எங்க வாழ்க்கையை என்ன செய்யுது. அவங்க நிறைய கிறிஸ்தவ அவங்க வாரம் சபைக்கு போறாங்க, சர்ச்சில் 1000 வசனத்தை கேட்காங்க, பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி இல்ல மாதிரியான வாழ்க்கை இல்ல, ஒரு மாதிரியான வாழ்க்கை. நீங்க நல்லா கவனிங்க, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பைபிள் ஃபார் ஜோன். நீங்க தான் அவன் வாசிக்கிற முதல் வேத புத்தகம், அதை மறந்துடாதீங்க. அடுத்துதான் அவன் கையில என்ன செய்ய போகுது. பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் வாசிக்கிற முதல் வேத புத்தகம் நாம் தான், அதை மறந்துடாதீங்க. டாக்டர் டில்லிகிரஹாமுடைய மகன் பிராங்க்லின் கிரஹாம்கிட்ட கேட்டாங்க. பிராங்க்லின் ஒரு தடவை டிவி இன்டர்வியூல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? பிராங்க்லின், நீங்க இந்த உலகத்திலேயே நீங்க ஃபாலோ பண்ண விரும்புற ரோல் மாடல் யார்? பிராங்க்லின் உடனே அடுத்த அந்த கேள்விக்கு எந்த விதமான தயக்கமும் இன்றி உடனே ஆன்சர் பண்ணாங்க, எங்க அப்பா தான். உடனே அவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் உங்க அப்பா உலக பிரசித்தி பெற்ற ஒரு சிறந்த பிரசங்கியா அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நோ, எங்க அப்பா ஃபுல் பீட்ல எப்படி இருக்காரோ அப்படிதான் வீட்டுல இருக்காரு, எப்படி வீட்டுல இருக்காரோ அப்படிதான் ஃபுல் பீட்ல. எங்க அப்பாவுக்கு 2 வாழ்க்கை கிடையாது. எங்க அப்பாவுக்கு 2 வாழ்க்கை. எங்க அப்பா எப்படி அங்க பிரசங்கம் பண்றாரோ அப்படிதான் வீட்டுல இருக்காரு, எப்படி வீட்டுல இருக்காரோ அதான் அங்க பிரசங்கம் பண்றாரு. தேர் இஸ் நோ சேஞ்ச், திஸ் இஸ் த லைஃப். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற 4வது பாடம். ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, எப்பா இங்க ஒருத்தருக்கு கூட நீங்க இணைஞ்சிடக்கூடாது. இந்த நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்ம லைஃப பார்த்து அவங்க என்னன்னா அது அவங்களுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா நம்ம லைஃபா இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு முறை எம்ஜிஆர் என்னுடைய மகன்கிட்ட கேட்டாங்க, எப்படிமா உங்களால இப்படி ஜெபம் பண்ண முடியும்? எம்ஜிஆர் மகன் சொன்னாங்க, எங்க அப்பாவை நாங்க ஒரு நாள் கூட எந்திக்கிறப்ப படுக்கையில பார்த்தது கிடையாது, முழங்கால தான் பார்த்துக்கிறோம்.